ஆரம்பிக்கலாமா ஆசிரியை? தொடங்கலாம் தொடங்கலாம். ஓகே ஆசிரியை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேசுறதோட தலைப்புன்னு சொல்ல முடியாது. அது கதைன்னு கூட சொல்லலாம். ஒரு கதை இல்ல மனசாட்சின்னு கூட சொல்லலாம். நான் படிச்ச கதையோட மனசாட்சியை பத்தி, அந்த கதையில வர்ற ஒரு மனசாட்சி பத்தி, ஒரு உயிரோட வலிய உணர்ந்த ஒரு ஒரு இன்னொரு உயிரோட கருணையை பத்தின்னு கூட இது சொல்லலாம் ஆசிரியை. இந்த புத்தகம் வந்து அறம்ன தொகுப்புல யானை டாக்டர்னு வர்ற ஒரு சிறுகதையை பத்தி தான் நான் பேச போறேன். அத வாசிக்கிறப்ப நம்ம மனசுல எங்கேயோ மறைஞ்சிருக்கிற ஒரு ஹியூமினிட்டி, மனித நேயம்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்குள்ளேயே அந்த கதையை படிச்சு முடிக்கிறப்ப நமக்குள்ளேயே அது விழிச்சு எழும்னு சொல்லலாம். ஓ! ஆஹ் அந்த கதையில வந்து யானையை வந்து பரிசோதிக்கிற ஒரு டாக்டரா ஒருத்தர் வருவாரு. காட்டோட அமைதியில அந்த காட்டோட மழை பெய்யுதுல நனைஞ்ச மண்ணோட வாசத்துல வந்து காயப்பட்ட யானை ஒண்ணு நிக்கும். அதனால பேச முடியாது, அதோட வலியையும் சொல்ல முடியாது. ஆனா அதோட கண்ணுல ஒரே ஒரே கேள்விதான் இருக்கும். என் வேதனையை யாரு புரிஞ்சுக்குவான்ற அந்த கேள்வி. அந்த நேரத்துல தான் அந்த டாக்டர் வந்து யானை டாக்டர் வருவாரு. அது ஒரு யானைன்றது வந்து ஒரு விலங்கு, மிருகம்னு அவரோட பார்வையில அவர் அதை பார்க்க மாட்டாரு. அதுவும் ஒரு உயிர், நம்மள மாதிரியே ஒரு உயிருன்ற தோற்றத்துல தான் அவர் அதை பார்ப்பாரு. அவர் கையில உள்ளத வந்து அவரு வைத்தியம் பார்க்கறத வந்து மருந்துன்னு மட்டும் நினைக்க மாட்டாரு. அது நம்ம அவரு என்ன நினைப்பாருன்னா, அவர் உள்ளத்துல இருந்து வெளியாகிற அந்த பரிவு தான் யானைக்கான நிவாரணம்ன்றது அவரோட ஒரு எண்ணம். யானைக்கு வந்து உடம்புல வேணா புண்ணு இருக்கலாம் சரியா, ஆனா மனிதனோட மனித சமுதாயத்தோட உள்ளத்துல வந்து நிறைய புண்கள் இருக்குன்றத வந்து இந்த கதை வந்து படிக்கிறப்ப நமக்கு சிந்திக்க வைக்கும். ஏன்னா பல நேரத்துல வந்து மனிதர்கள் வந்து துன்பத்தை கவனிக்காம விட்டுருவாங்க. ஆனா இந்த டாக்டர் வந்து மனுஷங்களை விட யானையோட வலியத்தான் முதல்ல உணர்றாரு. அறம்ன்றது வந்து நம்ம ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அறம்னா என்னன்னு கேட்டா புத்தகத்துல சொல்லப்படுற விதிகளான்னா ஒழுக்க விதியானா அதுவும் இல்ல. சரி இல்ல, கோயில்ல சொல்லப்படுற தர்ம கருத்தானா அதுவும் இல்ல. அப்ப அறம்ன்றது என்னன்னா, மத்தவங்களோட தான் வழியா உணர்ற அந்த நொடி இருக்குல்ல, அதுதான் அறம்னு வந்து ஜெயமோகன் சார் வந்து அந்த கதையில இறுதியில வந்து சொல்லாம சொல்ற ஒரு கருத்தா நான் பாக்குறேன். அறம்ன்றது சொல்றது இல்ல, அது வந்து நம்ம செஞ்சு செயல்ல காட்டுறதுன்றது அந்த கதை வந்து நமக்கு சொல்லும் சொல்லும் படிச்சு முடிக்கிறப்ப. யானை டாக்டர் வந்து காட்டுல தான் அந்த நேரத்தை வந்து செலவிடுவாரு. அவரு யானை டாக்டர் காட்டுல வாழ்ற யானைங்களுக்கு வந்து வைத்தியம் பாக்குறவரு, காட்டுலயே எல்லா நாளும் வாழ்க்கைய கழிக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து புகழ் பெருமை எதுவுமே கிடைக்க போறது இல்ல நியூஸ் பேப்பர் நாளிதழ்ல அவரோட பெயர் வர போறதும் இல்ல. இருந்தாலும் அவரு யானைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. அதாவது நோய்பட்டு இருக்கிற அந்த யானையை எஞ்சி நடக்கிறத பார்த்தா அதுதான் அவருக்கான பெரிய, உலகத்துல கிடைச்ச பெரிய விருது அவருக்கு கிடைச்சதா அவர் வந்து அந்த அந்த எண்ணத்துல தான் அவர் அந்த காட்டுல வசிப்பாரு. யானைக்கு மருத்துவம் பார்ப்பாரு. யானைன்னு மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளுக்கும் அங்க மருத்துவம் பார்ப்பாரு அவரு. ஆனா ஸ்பெஷல் வந்து அந்த யானைக்குன்றது தான் அவரு. இருங்க டாக்டர் ஆசிரியை. ஆ. ஆஹ் ஆஹ் ஒரு காயம் ஆடுறப்ப யானை வந்து நடக்கிறப்ப அது வந்து அவருக்கான வெற்றியா அதை வந்து அவர் பார்ப்பாரு. சில பேர் சொல்லுவாங்க, ஓ என்ன இவரு இவ்வளவு கருணை மிருகத்து மேல கூட இவ்வளவு கருணை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. கருணைன்றது வந்து பலவீனம்னு ரொம்ப பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப பேருக்கு வந்து அது தெரியல. அது மனுஷனோட உச்சக்கட்ட வலிமைன்றது வந்து அதை உணர்ந்தவங்களுக்கு, அதுல செயல்படுறவங்களுக்கு தான் அது வந்து தெரியும் ஆசிரியை, உணர முடியும். இந்த கதையை வாசிச்சு முடிக்கிறப்ப நமக்குள்ள வந்து ஒரு அமைதியான கண்ணீர் வரும். அது எனக்கு வந்துச்சு ஆசிரியை. என்னால இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதை. யார கேட்டாலும் நான் இந்த கதையை வந்து சொல்லுவேன், இந்த கதையை வாசிங்கன்னு. ஏன் இந்த கதையை நான் வாசிக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம இந்த கதையை நம்ம படிச்சு முடிக்கிறப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருக்காக நம்ம வாழ்றோம், அப்படி நம்ம யாருக்காவது ஏதாவது நன்மை செஞ்சிருக்கோமான்னு நமக்குள்ள அந்த கேள்வி வந்து எழும். நமக்குள்ள அறம்னு இன்னும் இருக்கா, நமக்குள்ள இந்த கேள்வி கண்டிப்பா வரும்.
அது மட்டும் இல்ல, மனுஷனா பொறந்துட்டோம். நம்ம வாழ்ற வாழ்க்கை மனித நேயத்தோட வாழ்றோமா? அந்த கேள்வியும் நமக்குள்ள இந்த கதைய படிச்சு முடிக்கிறப்ப தோன்றும். இந்த கதையில இறுதியில வந்து ஜெயமோகன் ஒரு உண்மைய சொல்லுவாரு. மனுஷனோட உயர்வு வந்து சம்பாதிச்சு பணம், வேலை, பணம், வீடு, சொத்து எல்லாம் வாங்கி சேர்க்கறதுல, சம்பாதிக்கிறதுல இல்ல. அவன் எத்தனை உயிர்களை காத்து நிக்கிறான். அந்த இதுல வந்து அதுதான் அறம்ன்றத வந்து அந்த இடத்துல வந்து அவரு சொல்லியிருப்பாரு. ஒரு காயம்பட்ட யானைக்கு வந்து கண்ணுலயே அந்த யானை டாக்டரை பார்த்து அந்த கண்ணுலயே அது தெரியிற நம்பிக்கை அந்த கதையோட இதயம்னு கூட சொல்லலாம். ஒரு யானையோட கண்ணுல தெரியிற நம்பிக்கை இந்த கதையோட இதயம். அந்த அளவுக்கு யானையோட நம்பிக்கைக்கு கூட துரோகம் செய்யாம வாழ்ந்தவர் தான் இந்த யானை டாக்டர். முடிவா நான் என்ன இதுல சொல்ல வருவேன்னா, யானை டாக்டர் வந்து வெறும் சிறுகதை மட்டும் இல்ல ஆசிரியை, மனச்சாட்சியை தொட்டு எழுப்புற ஒரு குரல். அதாவது அது ஒரு கண்ணாடின்னு கூட சொல்லலாம். அதுவும் நம்ம முகத்தை பார்த்தா நம்ம முகத்தை பார்த்தா நம்ம எவ்வளவு பெரிய மனுஷரா இருக்கோம் அப்படின்றத அந்த கதை வந்து நமக்கு காட்டும். அது மட்டும் இல்ல, மனுஷன் வந்து உயர்வு அடையிறது வந்து அவனோட வெற்றியால இல்ல, அவனால காப்பாத்தப்படுற உயிர்களோட எண்ணிக்கையாலன்னு கூட சொல்லலாம். இந்த கதையை நான் படிச்சு முடிச்சப்ப அது எனக்கு தோன்றியது. அறம்ன்றது பெரிய தத்துவங்கள்ல இல்ல, அது வலியோ இல்ல காயமோ இல்ல ஒரு ரணமோ அதை சரிப்படுத்துற கையில தான் இருக்கு. அதாவது மனசு இல்ல கையிலன்னு கூட சொல்லலாம். ஒரு உயிரை காப்பாத்திடணும்னு நினைக்கிற அந்த மனசு தான் முக்கியம்னு அதுல வந்து சொல்லியிருப்பாரு. அதனால எனக்கு இந்த கதை பிடிக்கும் ஆசிரியே. அவ்வளவுதான் ஆசிரியே. நன்றி, வணக்கம். ஹலோ. சிறப்பு சிறப்பு நிர்மலா. நீங்க ஒரு ம், வாக்கியம் சொல்லினீங்க இல்லையா? ம், ம். ரொம்ப அன்பு, ஏமாளியா இருக்காங்க, பலவீனம் இல்ல. அதுதான் வந்து உச்சக்கட்ட உச்ச வலிமை ஆசிரியை. வலிமை, உச்சமான வலிமை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆஹ் அதுதான் உண்மை. அது ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு ஆழமான ஒரு உண்மையான ஆழமான ஒரு கருத்து இல்ல அது. ஆமா ஆசிரியை. இந்த ம். கதை நான் படிச்சு முடிக்கிறப்ப எனக்கு இந்த கதை மறுபடியும் மறுபடியும் நான் வாசிச்சு பார்த்தேன். அந்த புத்தகம் என்ன கேட்டா நிறைய பேர் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும். ஏன்னா அது வந்து உண்மை சம்பவம், உண்மை மனிதர்கள். அதுல அவரு அந்த உண்மை சம்பவத்தை வந்து அதுல சிறுகதையா தொகுத்திருப்பாரு. உண்மை மனிதர்களோட அந்த கதையை வந்து கதையா சிறுகதையில தொகுத்து கொடுத்திருப்பாரு. சிறப்பு சிறப்பு. வேற யாரும் கருத்து சொல்றீங்களா? சரியா சொன்னான்னு தெரியல ஆசிரியர், எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். அதே பெரிய விஷயம் தானே. வணக்கம் வணக்கம் ஆசிரியே. வணக்கம் ரங்கநாயகி. வணக்கம். கேட்டீங்களா கதைய? இல்ல, பாதியிலே தான் வந்தேன், எனக்கு தலைப்பு தெரியல. பாதியிலே. ஆனா அந்த உயிர்களை காப்பாத்துறதெல்லாம் அதெல்லாம் நானும் ஒரு பங்குல இருக்கேன் அதுலயும். ஆமா ஆமா, ரங்கநாயகியும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஆமா ஆசிரியை. ஆமா. அவங்க ஒரு பேர்ட்ஸ் வளர்த்த, ஃபிஷ் வளர்த்த. ஆமா, இப்போ ஒரு நாய், அவரு நாயின்னு சொல்லக்கூடாது, அவங்க வளர்ப்பு பிராணி தூக்கிட்டு போய் அதை வந்து படியில ஏறி, அவங்களுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு. அவங்க கணவரோட எல்லாத்தையும் தாண்டி அதை தூக்கி அவர் இன்னும் நடமாடிக்கிட்டு தான் இருக்காரு. அடியாட சாமி கும்பிட ஒட்டி நிம்மதியா அழகா போய் சேர்ந்துருங்க. அது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா அது உங்களோட அந்த நீங்க பாத்துக்கிறீங்கல்ல, அதுலதான் அது தாங்கி நின்னுட்டு இருக்கு. இல்லைன்னா எப்பயோ அதோட இது முடிஞ்சிருக்கும். நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா கண்ணு தெரியல, நடந்துகிட்டு இருக்கு. அதான் நிர்மலா சொன்ன மாதிரி அதோட கண்ணுல அதோட வலி தெரியுது இல்லையா? அந்த புண்ணோட வலி எல்லாமே அதான் நிர்மலா சொன்னது வந்து எல்லாமே ஒரு ஆழமா அப்படியே மனசுல பதிகிற மாதிரியான சொற்களா அவங்க சொன்னாங்க. ஏன்னா அந்த யானையோட கண்ணுல தெரியறது வந்து அந்த புண்ணுல இருக்க அந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப நான் வளர்க்குற பிராணி ஒரு காலகட்டத்துல வலியில கஷ்டப்பட விட்டு என்னால அது தகம் பண்ண முடியாது, பார்க்க முடியாது என்னால. கண்டிப்பா அது இன்னும் அந்த வலி இது ஒண்ணும் இல்ல. பட் சொல்ல முடியாதுல்ல, திடீர்னு வலி வந்தா அந்த டைம் தான் ஒரு பெரிய ஒரு சோகம். ஏற்கனவே பல சோகம், அதுல இது எப்படி தகம் பண்ண போறேன்னு தெரியல. பாப்போம். ஏன் இப்ப உடல் நல சரியில்லாம இருக்கா? இல்ல அவங்க